இங்க ஒரு சூனிகாரி ஒரு ஈய பார்த்துட்டு அதை அப்படிங்கடா அப்படின்னு சொல்லி பேய் மாதிரி கத்துறா. அந்த ஈயும் அங்கிருந்து பறந்து போய் ஒரு எலியா மாதிரி அங்கிருந்து எப்படி தப்பிச்சு ஓடிடுது. அப்படியே ஓடி வந்து ஒரு ஆர்மருக்குள்ள பூந்ததும் அந்த எலி வந்து ஒரு அழகான பெண்ணா மாறிடுது. அப்படியே நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கும் போது அங்கிருந்து ஒரு காவலாளி இவளை பாத்துறான். பார்த்ததான் அவன்கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து தலையை ஒரே வெட்டா வெட்டிடுறான். ஆனா அதுக்கு முன்னாடியே இவ திரும்பவும் ஒரு எலியா மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறா. இங்க இருக்கிற காவலாளிகள்லாம் அந்த எலியை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த எலி யாரு கையிலுமே மாட்டாம இங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஒரு கைதியோட ரூம்குள்ள வந்துட்டு அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் வழியா எப்படி எகிரி குதிச்சிருது. இப்படி குதிச்ச இந்த எலி ஒரு கழுகா மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குது. இந்த கழுகு இவனுக்கு விட்டு அம்புகிட்ட இருந்தெல்லாம் எஸ் ஆகி எப்படியோ தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அப்ப அங்க இருக்கிற ஒரு கொடியில போய் மாட்டிக்குது. அப்படி அந்த கொடியில மாட்டிட்டு ஒரு வீட்டுல இருக்கிற சிம்னி வழியா உள்ள போகுது. அந்த சிம்னி வேற தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. சோ இவ கரெக்டா ஒரு பூனையா மாதிரி அந்த நெருப்புல இருந்து தீஞ்சு போகாம தப்பிச்சிடறா. அப்படி தப்பிச்சுட்டு திரும்பவும் அவளோட உருவத்துக்கே வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு துணி எடுத்து போத்திட்டு எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா கரெக்டா அந்த சூனிகாரி அவளோட ஆளுங்களை கூட்டிட்டு இங்கே வந்துடுறா. இவளும் இந்த சூனிகாரியை பார்த்துட்டு அங்க இருக்கிற கோழிங்கள்ல ஒரு கோழியா மாறிடுறா. ஆனா அந்த சூனிகாரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லா கோழியும் கொல்ல ஆரம்பிச்சிடறா. சோ அதனால இவ ஒரு மானா மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு விடுற மாதிரி தெரியல. எங்க போனாலும் பாமா போட்டு தள்ளுறானுங்க. பத்தாததுக்கு இந்த ஊரோட வாயில வேற க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இவ கரெக்டா அந்த கேட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கேட்டோட கேப் வழியா இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா.